ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஒன் டே 2 சேனல். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பயிருக்கு பார்த்தீங்கன்னா கதிர் வந்துடுச்சு. ஒரு வழியாக நம்ம பயிர் அறுவடைக்கு தயாராகிடுச்சுங்க. வாங்க போய் பார்ப்போம். இதுக்கு முந்தின வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா 2 வாரமாக சரியான மழையில் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு இப்போ மழை இல்லை. ஏன்னா ஒரு வாரம் ஆகிடுச்சு. ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலான்ட்டு தான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லா இடமே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா இடமே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோயிஷ் கலரில் ஆகிடுச்சு. அதாவது பயிர் அறுவடைக்கு தயாரானா எப்படி இருக்குன்னா இந்த எல்லோ கலர் ஷேட்லிங்கில் இருக்கும். ஏன்னா நெல் கலர் மாறி அது அறுக்கிற பதத்துக்கு மாறிடும். அப்போ நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அது அறுக்கிற பதத்துக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்களா, எல்லா பக்கமும் சுற்றி எல்லோ ஷேடிங்கில் இருக்கும். தெரியுதுங்களா? ஐயோ, ஃபுல்லாக சேர இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேராக இருக்குது. வேற பண்ணுறது காணோம். ஃபுல்லாக சேராகிட்டு இருக்குது. போனோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேர். செப்பல் கைட்டு விட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோ ஷேடு. எந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோ ஷேடு. அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு இப்போ தான் 2 நாளாக சரியான வெயில் அடிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சூரியன் இப்போ தான் வந்தார். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பயிர். தெரியுதுங்களா? இதுதான் நம்ம பயிர். எதுவும் அறுவடைக்கு தயாராகிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெல் பயிர் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அறுவடைக்கு வந்துடும். இன்னும் அடுத்த வாரத்தில் ஃபுல்லாக அறுவடை செஞ்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே எல்லா பயிரும் எங்கள் கூட நட்டு வச்ச பயிர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எங்களும் ரெடி ஆகிடுச்சு. அதனால் இந்த மாதத்துலேயே இது அறுவடைக்கு வந்துடுறதுனால இந்த மாதத்துலேயே அறுவடைக்கு தயாராகிடும். அதனால தான் கொஞ்சம் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அறுவடை டைமில் மழை பெஞ்சதுன்னா சரியாக ஒரு மாதிரி ஆகிடும். நெல் ரொம்ப எடுக்க முடியாது. எல்லாம் அந்த தண்ணி மழையில் குத்திடும். ஏன்னா அறுவடைக்கு தயாரான நெல் இருக்கும்போது மழையோ காற்றடிச்சுன்னா அதோட விளைச்சல் ஃபுல்லாக எடுக்கவே முடியாது. வேஸ்ட்டாக தான் போகும். பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் நம்ம பயிர். தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி இல்லை. தண்ணி இல்லாமல் காய வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக தண்ணியே இல்லை. தண்ணியெலாம் எடுத்து விட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே ரொம்ப அறுவடைக்கு தயாராகி நின்றுடுச்சு. இது அறுவடை செய்யறதுக்கு வழி இல்லை. மிஷின் அறுவடை செய்யறதுக்கு வழி இல்லை. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க அறுத்தா தான் இதோட அறுவடைக்கு தயாராகும். ஏன்னா ரொம்ப இது கிட்டத்தட்ட போன வாரமே அறுவடைக்கு தயாராகிடுச்சு. வழி இல்லாமல் தான் நிற்குது இது.
பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 3 வாட்டி இதுக்கு மருந்து அடிச்சிருக்கிறோம். அதான் ஓரளவுக்கு பதத்துக்கு வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு சில நெல்லில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு டாட்ஸ், கருப்பு நெல் இருக்குது. இந்த கருப்பு நெல் எதனால் வருதுன்னு தெரியல. யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க கருப்பு டாட்ஸ். இது நெல் இருக்கா இல்லையா தெரியுதுங்களா? சுத்தமாக நெல்லே இல்லைங்க, எம்டியாக இருக்குது. ஒரு சில நெல்லில் நிறைய பயிரில் அந்த மாதிரி இருக்குது. அது எதனாலன்னு தெரில. வேறு மாதிரி பூச்சினால் வருதா இல்லை வேறு எதனால தான் வருதான்னு தெரியல. நீங்கள் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அறுவடை தயாராகிடுச்சு. இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போயே எல்லோரும் வந்து ஒரு சில பேர் அறுவடை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளும் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக இல்லை அடுத்த வாரத்தில் அறுவடை தயாராகிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளும் வந்து அறுவடை தயாராகணும்னு வேறு வந்து அது பதம் பார்த்து தேவையான நெல் தண்ணி வைக்கணுமா தண்ணி வைக்கக்கூடாதா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அறுவடை செய்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி டைமிங் பார்த்து தான் செய்யணும். சூரியன் பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு வெயில் அடிக்கிறது. 2 வாரமாக மழையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளாக சரியான வெயில். அது சந்தோஷம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயிர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியில் எடுத்து விட்டு ஆற விட்டுக்கிறாங்க. ஆற விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. தாண்டியாச்சு. சூரியன் சூரியன் சூரியன். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு நல்லா தான் தெரியும், ஏன்னா சூரியன் இந்த பக்கம் இருக்கிறது. இந்த பக்கம் வச்சு ஓகே. இதெல்லாம் இந்த பயிர் பார்த்தீங்கன்னா இந்த பயிர் வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இது லேட்டாக வச்ச பயிர். எல்லாம் நட்டுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து வச்சதுனால இது கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும். இது வந்து அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்தில் அப்படின்ட்டு வந்துடும். இங்கே பார்த்தீங்களா இந்த பயிரெலாம் வந்து முன்னாடியே ரெடி ஆகிடுச்சு அறுவடை பண்ணுறதுக்கு. இந்த பக்கம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா பயிர் தான் இருக்குது. இதெல்லாம் அறுவடை செஞ்சால் தான் இது அறுவடை செய்ய முடியும். அதனால தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இல்லைன்னா எப்பயும் அறுவடை முடிஞ்சிருக்கும். அது அடுத்தது இன்னொரு பயிர் காட்டுறேன். அதுவும் கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்குது. இந்த 2 வாரத்துக்குள்ளே தான், அடுத்த வாரம் 2 வாரத்துக்குள்ள தெரியுதுங்களா? என்ன பயிர் தான். அந்த பக்கமும் எல்லோ ஆயிடுச்சு, இந்த பக்கமும் எல்லோ ஆயிடுச்சு, சென்ட்ரலாக க்ரீனு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நெல் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த நெல் வந்து அறுவடை செஞ்சு எல்லோரும் போடும்போது தான் நம்மளும் அதை அறுவடை செஞ்சு போட போகிறோம். அது எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டாட்ஸ் நெல் வந்து நிறைய இருக்குது. அது எவ்வளோ போகும்ன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. அது போய் மிச்சம் எவ்வளோ வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் பார்த்தேன். நம்ம கரெக்டான டைமில் மருந்து வச்சுருக்கோம், களை எடுத்துருக்குறோம்.
இதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் டாட் நெல் வந்து அதிகமாக இருக்குது, நிறைய இருக்குது பிளாக் டாட் நெல். தெரியுதா ஒரு பிளாக் டாட்ஸ்? இந்த நெல் தான், அது சுத்தமாக நெல் இருக்காது. அதாவது கதிர் முத்தும் பதத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து ஏதாச்சும் பூச்சி அடிச்சிருக்கலாம், அதனால் அது வந்து பால் பிடிக்காமையும் போயிருக்கலாம். அப்படி இருக்கிற பதத்தில் வந்து அது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு டல்லாக பிளாக் கலரில் மாறிடுது. அதனால தான் கணக்கு கீழே ஊருக்கு போகிற இரு. இது ஒன்று எதுவும் பண்ணல. இது நண்டு பிடிச்சாச்சு. டைம் டைம் டைம். ஏய் 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 இரு கடிக்காத, கடிக்காத நண்டு பிடிச்சாச்சு. உன்னை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல இடத்துல விட்டு விளையாடிட்டு இருக்க நீ. காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஐயோ சுத்தமாக படுத்திருச்சு காய்ஸ். இது பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சதில் சுத்தமாக படுத்திடுச்சு. இது இன்னும் வெயில் காய்ஞ்சி அறுவடை ஆகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை தான். ஏன்னா நெல்லும் ஃபுல்லாக அப்படியே கீழே போய் ஒட்டிக்கும். சுத்தமாக இந்த நெல்லெல்லாம் மேலே வரவே வராது, அப்படியே தான் இருக்கும். எடுக்கும்போது அப்படியே அந்த மாதிரி கம்மு மாதிரி கீழே ஒட்டிக்கும் தரையில். ஒன்றுமே இல்லை பாரு, அப்படியே படுத்துச்சு. ஓகே காய்ஸ், ஓரளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பயிரெல்லாம் விசிட் பண்ணிட்டோம். இந்த வாரம் விட்டுருங்க. அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பயிர் எல்லாமே ரெடி ஆகிடும், தயாராகிடும். ஆனால் அது வரைக்கும் மழை பெய்யாமல் இருக்கணுமே. மழை பெஞ்சதுனால பிரச்சனை தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மழை இது வரைக்கும் அதிகமாக சொல்லலை. இந்த டைமில் சொன்னாங்கன்னா திருப்பியும் நல்லா இருக்காது. ஏன்னா வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும் பயிரெலாம். அதனால சொல்கிறேன், கரெக்டான டைமிங் இருக்குது அறுவடை செய்யுது. இதில் மழை வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன் டைம் ஸ்டார்ட்.
வெதரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. காலையில் டைம் வேறு, சரியான நான் வரும்போது பார்க்குறதுன்னா சரியான பனியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து எல்லாருக்கும் பனியெல்லாம் கொதிச்சு எடுக்கிறாப்புல. கொஞ்சம் வெளிச்சமாயிடுச்சு. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ எண்ட் பண்ணிடலாம். வீடியோ முடிய போகுது. நம்ம பார்த்தீங்கன்னா பயிர் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம். இடையில ஏதாச்சும் ட்ரெக்கிங் வீடியோ அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். சரிங்களா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் எதுனா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் இல்லை சொல்கிறது, முடிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேபி அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யும்போது இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே அறுவடைக்கு முன்னாடியே தயாராகிருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். பாய் பாய். அது வரைக்கும் உங்கள் தியாகம். பாய்.